செய்தி 3 நிமிடத்தில் முடித்து விடுவேன். கைத்தட்டிய 6 பேரை வணங்கி, முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதுராடி நிற்பவளே, சென்னை நந்தனம் பேராசிரியர் நல்லடியை வணங்குகிறேன். வணக்கம். கம்ப்யூட்டர் உட்காருங்க. கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், மோனோமீட்டர், அம்மீட்டர், இன்குபேட்டர், தெர்மாமீட்டர், லாக்டோமீட்டர் என்று மீட்டர் கணக்கிலே வேகமாக விஞ்ஞானம் ஓடுகிற இந்த காலகட்டத்தில் கடல் நீரை குடிநீராக மாற்றும் காலம், கருவறையே இன்றி பிள்ளை பெற்ற காலம், உடலை கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புது காலம் இந்த காலம். படகு நிலா வானத்திலே குடியிருக்க, பனிக்கோட்டிலே மணிக்கணக்கிலே படுத்திருக்க, வடக்கடைய சூரியனை பிடித்து பார்க்க வகை செய்ய துடிக்கின்ற காலம். அந்த காலத்திலே மாணவர்களிடம் புத்தகத்தை தந்தால் கொஞ்சம் அந்த வேகம் என்ற நிலை இருப்பதால் அவன் புத்தகத்தை தந்தால் சோகம் என்ற நிலையில் இருக்கிறார். நான் ஒரு 25 வருஷம் பேராசிரியரா இருந்தனால இவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஆசிரியராகவே நினைக்கிறதில்ல, அவர்கள் தான் எனக்கு ஆசிரியராக நினைக்கிறேன். என்ன சொன்னா பிடிக்கும், என்ன சொன்னா பிடிக்காதுன்னு அவங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். ஒவ்வொரு முறையுமே அவனிடம் கற்றுக்கொண்டே வருகிறேன். தினந்தோறும் கல்லூரிகளே, நந்தனம் கல்லூரியில பேராசிரியராக போகிறோம். ஆனால் அவன் தான் எனக்கு உண்மையான பேராசிரியராக. இப்படி சொன்னா எனக்கு பாடம் பிடிக்கும், நீங்க இப்படி நடத்தினா பிடிக்காதுன்னா அவன். ஆக இந்த நூலிலே ஆசிரியராக அவர்களை சொல்லி, அவர்களால் தான் இந்த நிலை. ஒரு ஆசிரியர் நந்தனம் கல்லூரியில ஒரு பேராசிரியர், அவர் என்னுடைய அண்ணன் தான், புகழேந்தி ஒரு ராணுவ வீரனை போல் நடந்து கொள்வார். மாணவர்கள் படிக்கவில்லை என்றால் அவர் முறை சிறந்தது, படிக்கவில்லை என்றால் அவருடைய உத்தி முறை பயங்கரமா இருக்கும். ராணுவ வீரன் சொல்லிட்டேன். சோகமாக நின்றார்கள் மாணவர்கள். என்ன பிரச்சனைப்பா? இல்ல புறத்திணை இலக்கணம்னா கேட்கிறாரு, அணி இலக்கணம்னா கேட்கிறாரு, சொல்ல தெரியல. சரி என்ன பண்றது? நான் சிந்திச்சு அங்கனுக்குள்ள சொல்லாலும் பொருளாலும் சொல்லாலும் பொருளாலும் செய்யுளை அழகு பெற செய்வது அதுதானே அணி இலக்கணம். அவன் ஆடி பாடி சந்தோஷமாயிட்டான். அப்பதான் எனக்கு அவன் போதிக்கிறான். இப்படி சொல்லு, சொல்லாலும் பொருளாலும் செய்யுளை அழகு பெற செய்வது அதுதானே அணி இலக்கணம். 35 அணிகளிலே தலைமை அணியாக உவமை அணியைத்தான் கூறுவார். இந்த முறையை நான் பயன்படுத்தினேன். நீங்கள் பலத்த கரவொலி மாணவர்கள் கொடுங்கள், அனைவருமே பாஸ் ஆகிவிட்டார். இது என்னன்னா, அப்பா இருக்காங்க வரசவை கவிஞர் தம்பி இளையகம்மன், பாடலாசிரியர்கள் கூட்டம் இருக்கு. எங்கள் தொழில் அங்க கொண்டே காமிச்சேன். 2 தொழில் எனக்கு. 6 பெயர் என்று சொன்னால் அர்த்தம் என்ன தெரியுமா? சொல்லு தம்பி, சொல்லு, ஜாலியா இருப்பா அப்படிமே. அவன் பாடலாம். 6 பெயர் என்று சொன்னால் அர்த்தம் என்ன தெரியுமா? வேறு ஒரு பேருக்குத்தான் ஆகி வரும் பேருதான். அவனை சொல்ல சொல்லி கேட்கும் புக்கு மனப்படாயிரும். இதை இந்த வாழ்த்துறையில அண்ணன் சத்யராஜ் சொல்லியிருக்கார். பிற மொழியை சார்ந்தவர்களும் இதை ஒரு முறை கேட்டால் பாடுவார்கள். இலக்கணம்னா பெரிய தன்னை பெரிய ஒரு ஆளை நினைச்சுக்கிறது, ஒரு அறியாமை. நம்ம இலக்கியத்தை சொல்லுங்க, பெரிய ஒரு வியத்தல் விலமே யாருமே பெரிய ஆள் கிடையாது, சிறிய ஒரு இகழ்தலும் விலமே. இதுதான் நம்முடைய உண்மையான ஒரு தத்துவம். இப்படி எல்லா பாடலையும் 6ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரை எழுதினேன். தாயுமானவர் என்று போட்டு நம்முடைய பூவட்டம் புகழ்வட்டம் போற்றுகின்ற வட்டம் நம்முடைய ஐயா மாசு என்ற மாவட்டம், அவருக்கு தான் நான் போய் சொல்றது. ஐயாவுடைய அந்த பரபரப்பான வேலை சொல்லப்பா, என்ன பண்றது, வேற வந்துட்டான், சொல்லு என்ன பண்றது, வண்டியில வேற உட்காந்துடுறான். என்ன இன்னைக்கு பாடல் எனக்கு எங்கேயா பாட்டு எழுத கூப்பிடுறாங்க. நான் எழுதுற பாட்டுலாம் வேற பாட்டு. ஐயா என்ன பாட்டு கவிஞர் எழுதுனீங்க? ஐயா 2 பாட்டு போறது. நல்லா இருக்கும், நல்லா ஐயா நல்லா இருக்கு அப்படின்னு. நல்லா இருக்கு, சரி சரி. அப்புறம் வேற ஒரு போன் வந்துகிட்டு இருக்கு. என்ன இந்த 2 அமைச்சர்களுடைய சிறப்புனா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய புதல்வர், இந்தியாவுடைய சிறந்த முதல்வர். அவர் சொல்கிறார், 2 கண்கள் என்றால் அந்த 2 கண்ணுமே இங்க வந்திருக்கு. எவ்வளவு பெரிய சந்தோஷம். இன்னும் பலத்த கரவழிக்குங்க. 2 கண்களையுமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கு. இதோட என்ன ஒரு வேணும், ஒரு மனிதருக்கு என்ன மகிழ்ச்சி வரும். ஐயா அவர்கள் சகிப்புத்தன்மை, அவர் ஒரு பல்கலைக்கழகம் கத்துக்கிறது நிறைய. அதுக்கு
பாருங்க, இது இந்த 2 பேர்ட்டையும் ஒரு நிறைய சிறப்பு இருக்கு. நேரம் இல்லை, ஒருத்தர் கையை பார்க்குறாரு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரே ஒரு செய்தியில் முடிச்சுக்கிறேன். ஏமாத்தவே முடியாது. என்னென்ன 6 நிமிஷம் ஆச்சு, அதெல்லாம் இல்லை. அது இல்லைன்னா என்னன்னா 2 அமைச்சரிடமே மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, சில பிஏக்கெல்லாம் மினிஸ்டர் பிஏ எல்லாம் பேசினா பிரதமர்கிட்ட பேசலாம், அவங்ககிட்ட பேச முடியாது. ஆனா பேசிய அடுத்த நிமிடம் பேசக்கூடிய ஒரே அமைச்சர்கள் இருக்காங்க. யாரெல்லாம் பேசட்டுங்க. கடை ஒரு நாள் ஐயா சொல்லுவாங்க, ஐயாவோட நடைபேச்சு நான் அந்த அரியண்ணா எல்லாம் போவோம். நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் பேசுவாங்க. ஐயா நீங்க தான் மருத்துவ அமைச்சர். ஆமாப்பா என்னப்பா. இரவு கூட பேசக்கூடிய அவன் பேச பதில். அதே மாதிரி ஐயா அன்பில் ஐயாவை தலைவணங்குகிறேன். இந்த தலைவன் எப்பொழுது நான் தம்பி கருணாநிதி என்னப்பான்னு கேட்பேன். தலைவன் எவ்வளவு பரபரப்பு, விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு. இந்திய திருநாட்டிலே தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்ற ஒரே ஒப்பற்ற அமைச்சரை இவர் எப்படி வேணாலும் பாராட்டலாங்க. ஒரு பையன் போனான், நானா இந்த கேமரா நானா நம்ம போனோம், போய் பார்க்க போனோம். ஐயாவோட ஓவியம் வரைஞ்சிருந்தார். ஒரு பையன் சாப்பாடு இல்லாத பையன் அந்த கோரிக்கை மனு எடுத்து இவ முடிச்சு கொடுப்பா அப்படிங்கிறார். இந்த 2 வன்மம் தாய் உள்ள வண்டியில பேருந்துல போயிட்டே இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஒன்று கிடப்பான். யாராவது சாதா ஸ்கூட்டில் ஏற்றிக்க மாட்டான், அமைச்சருடைய காரில் ஏற்றிக்கொள்ள கருணை கருணை அங்கே. ஐயா இன்னும் 1 நிமிஷம் பேசினா ஐயா இது போய் முடிப்பான்னு கேட்டுவாரு. நன்றி வணக்கம் அப்படிலாம் சொல்லிட்டு போக மாட்டேன். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. அப்படி போயிட முடியுமா? எனக்கு இது பெரிய ஒரு இதாகிடுச்சு. ரொம்ப பெரிய பொறுமை வேணும். ஏன்னா என்னை விட பெரிய தமிழில் பெரிய ஆள்லாம் அந்த உட்காந்துருக்கு, அப்பா உட்காந்துருக்காரு. அவரெல்லாம் பார்க்க புலவர் புலமை புத்தனப்பா முத்துலிங்க அப்பாவெல்லாம் தமிழ் கடல். அண்ணன் வைரமுத்துலாம் 10 விரல்கள்ல 10 தேசிய வாங்கக்கூடிய அவரெல்லாம் எவனையுமே அப்படி பார்ப்பார். என்னையா பண்ற என்ன அவன் பண்ணியிருக்கனே எங்க பாடு. அவர் ஒரு தாய் உள்ளமா, யோ பெரிய சோதனை, இந்த சோதனை சாதனை அது இவ்வளவு பெரிய விஷயம். அவர் சொல்றார் எக்ஸ்பெரிமெண்டல்ங்கிறார். இதுதான் அவன் வேணும். ஏன் அவன் மன உளைச்சலா இருக்கான். விடுங்க பாட்டு கிட்ட போட்டா ஜாலியா படிச்சு எழுதி போயிட்டு இருக்கான். அந்த டெக்னிக் கண்டுபிடிச்சிட்டா நீ என்று வைரமுத்து அவர்கள் சொன்னார். அப்பதான் பிடிச்சேன். 6வது 7வது 8வது 9வது 10வது 11வது 12வது முதல்ல பாட்டு எடுத்தேன். ஜெராக்ஸ் காப்பி எடுத்து எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்து இதற்கெல்லாம் பாடல் எழுதி இசையமைச்சு கொண்டு வந்தேன். என்னுடைய இந்த இசையமைப்புக்கு ரொம்ப உறுதியாக தம்பி ராம் அவங்க ரொம்ப சிறப்பு செய்யணும். தட்டச்சு செஞ்சவங்க சண்முகம் அவங்க. நான் நெடுநேரம் பேச மாட்டேன், போய் வருகிறேன், விடை பெறுகிறேன். நன்றி வணக்கம். அவர் பேசுனது வரவேற்புரை சரியா? ஆங்கிலத்தில் பீயிங் பிகமிங் என்று 2 சொற்கள் இருக்கிறது. பிகமிங் a teacher is easy but being a teacher is difficult. யார் வேணா டீச்சர் ஆயிடலாம். ஆசிரியராக வருவது எளிது, வாழ்நாள் முழுக்க ஆசிரியராக இருப்பது கடினம். மாணவனின் தேவையை உணர்ந்து நீ ஆசிரியராக இந்த பணியை செய்திருக்கிறாய். நிச்சயமாக படிக்கிற அத்தனை மாணவர்களும் உன்னை பார்க்கவில்லை என்றாலும் மனதிற்குள் வாழ்த்துவார்கள். எளிமையான இலக்கணம் படித்திருக்கிறார். இப்பொழுது நிகழ்ச்சியின் மைய பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது அந்த காணொலியையும் நூலையும் வெளியிடுவதற்கு முன்னால் சிறப்பு விருந்தினர்களை கவிஞர் அவர்கள் கௌரவிப்பார்கள். நம் மத்தியிலே இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை கவிஞர் அவர்கள் இப்பொழுது கௌரவம் செய்வார்கள்.
அதாவது எதிர்பாராம நடந்தாலும் அதுலயும் ஒரு செய்தி இருக்கு. இந்த அமைச்சர்கள் எந்த பெட்டியும் வாங்குவதில்லை, பணமுள்ள பெட்டியை வாங்குவதில்லை என்பதை மிக அழகாக சொற்கார்கள் உடைத்திருக்கிறார்கள் என்பதை மேடையில் அறிவித்துக் கொள்கிறோம். ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்னன்னா, ஒரு பேராசிரியர் தான் பாட்டு எழுதணும், தான் பேசணும், தான் நடிக்கணும் என்று தந்தின் உயரத்தை அதிகமாக்கிக் கொள்ளாமல் தன் வகுப்பறை மாணவர்களை உயரத்தை அதிகமாக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறாரே, அதற்காக அவர் பாராட்டப்பட வேண்டும். இப்போ தமிழ்நாள் என்ன வருது அப்படின்னு தான் கேட்கிறான். தமிழே பேச மாட்டேங்கிறான். நீங்க தொலைக்காட்சிகள்லையும் ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு தாங்க எடுத்தோன்னு. எங்க வீட்டுல இருக்கிறப்ப அந்த அக்காக்கு ஆய் எப்படி இருக்குதுன்னு கூட தெரியல, நம்மள கேக்குது அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு மொழியை சரியாக பேச தெரியாத, உச்சரிக்க தெரியாத, மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளுகிற ஆர்வம் தமிழில் குறைகிற ஒரு தருணத்தில் இந்த நூல் சரியான நேரத்தில் வெளிவந்திருக்கிறது என்பதற்காக கருணாநிதியை நாம் பாராட்டியே தீர வேண்டும். நாம் மக்களுக்கு சொல்லுவது என்ன? எல்லா மொழி மீதும், எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ளுங்கள், தமிழ் மொழி மீது பற்று கொள்ளுங்கள். எல்லா மொழியிலும் நீ வாசிக்க தெரிந்து கொள்ளுங்கள், ஆனால் தமிழ் மொழியை மதிக்க தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா மொழியிலும் திறமை இருக்கட்டும், ஆனால் தமிழ் மொழியில் மட்டும் புலமை இருக்கட்டும். எல்லா மொழி மீதும் நீங்கள் கடமையாற்றுங்கள், ஆனால் தமிழ் மொழி உங்கள் உரிமையாகட்டும். எல்லா மொழியையும் குடையாக வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ் மொழி மட்டும் உங்கள் உடையாக இருக்கட்டும் என்பதைத்தான் நாம் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த நூலை வெளியிட்டிருக்கின்ற மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள், அதுல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். யாருகிட்ட கொடுத்தா, எந்த துறைக்கு கொடுத்தா இது சரியா போய் மாணவனுக்கு சேரும் சொல்லி மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களை அழைத்திருக்கிறார். இந்த இரண்டு அமைச்சர்களுக்கும் பல்வேறு ஒற்றுமைகளை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். நான் ஒரு சாதாரண தலைமை ஆசிரியனாக இருந்து சொல்கிறேன், இந்த இரண்டு அமைச்சர்களுக்கும் ஒரு அடைமொழி சொல்லலாம்: எப்பொழுதும் களத்திலேயே இருக்கிற அமைச்சர்கள் என்பதை நான் சொல்ல மிகையாக சொல்லவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கல்வித்துறை என்பது இன்றைக்கு எவ்வளவு ஒரு சென்சேஷனல் டிபார்ட்மெண்டா ஆயிடுச்சு அப்படின்றது தெரியல. ஏன்னா பத்திரிகையில கல்வித்துறையில் ஒரு ஸ்கூலுக்கு ஏதோ லீவ் விட்டா ஒரு ஏரியாவுக்கு மட்டும் பம்பர் அப்படின்னு போடுறான் தலைப்பு. அப்படி கல்வித்துறையில ஒண்ணு நடக்காதான் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த துறையை மிக கவனமாக ஒரு புயலிலே கப்பலை செலுத்துவது போல செலுத்திக் கொண்டு போகிற மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் அதனுடைய மாலை வணக்கம். இனிக்கும் இலக்கணம் உடைய பாசத்துக்குரிய அண்ணன் முனைவர் சர் கோயிரா கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல் மற்றும் பாடல்கள், இந்த நல்ல நிகழ்வு இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற ஆற்றல்மிகு மாவட்ட கழக செயலாளர், ஆற்றல்மிகு அமைச்சர், என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் மாசவண்ணன் அவர்களே, மேடை இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அண்ணன் தம்பி ராமி அவர்களே, சீனு ராமசாமி அவர்களே, முன்னாள் அரசவை கவிஞர் ஐயா முத்துலிங்கம் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம். படம் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு பாடம் எடுக்கின்ற அளவுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆசிரியர் வரல, மாணவர்கள் வரல. கிட்டத்தட்ட 8 மணி கடந்துச்சுன்னா ஆசிரியர் இருக்க மாட்டாங்க, மாணவர்கள் இருக்க மாட்டார்கள் தான். இருந்தாலும் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் திராவிட கொள்கையின் இலக்கணமாக இருக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய விழா நாயகருக்கு அனுப்பியிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். உள்ளபடிய மகிழ்ச்சி தான். பிற்போக்குவாதிகளுக்கெல்லாம் ஒரு எதிரியாக, பெண் உரிமைகள் என்று வரும்பொழுது ஒரு அரணாக, இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நண்பனாக, குழந்தைகளுக்கு குழந்தையாக இருக்கக்கூடியவர். இன்றைக்கு இருக்கின்ற திராவிட இருப்பிலும் நமக்கான ஒரு கையிருப்பாக இருக்கக்கூடிய ஆசிரியர் ஐயா தலைமையில் இன்றைக்கு பல்வேறு அமைச்சர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரே உங்களை பாராட்டி இருக்கிறார். பல்வேறு துறையை சார்ந்திருக்கின்ற ஜாம்பானுகள்லாம் உங்களை பாராட்டி இருக்கிறார்கள். மிக விரைவில் இந்த நூலினுடைய பயனாளிகளாக ஆகப் போகின்ற என்னுடைய மாணவ செல்வங்களும் உங்களை பாராட்டுவார்கள் என்கின்ற நம்பிக்கை. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு
ஆண் பிள்ளை என்று சொன்னால் தமிழ் புதல்வன் என்கிற திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். அதுவே பெண் பிள்ளை என்று சொன்னால் புதுமை பெண் திட்டம். இப்படி 6 to 12 படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கிற நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கான இலக்கணத்தை பாடல்களாக தரக்கூடிய உங்களையும் இது ஒரு அரசாங்க திட்டம் போன்றே நானும் உணர்கின்றேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் பகிர்கின்றேன். கவி பேரரசர் வைரமுத்து ஐயா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க, இலக்கியம் என்பது இதயத்திலிருந்து வரக்கூடியது, இலக்கணம் என்பது மூளையை போன்றது என்று. ஆக அதில் கை வைக்கிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கு அதை தொட்டு இன்றைக்கு மிக எளிதாக அனைவரும் புரிந்து கொள்கின்ற விதத்தில் இன்றைக்கு இதை செய்திருக்கின்றீர்கள். உண்மைதான். இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் என்று வளர்க்கும் பொழுது குழந்தைகள் என்று வரும்போது குழந்தைகளுக்கான தனியான ஒரு மொழி வகை உண்டு, அவருக்கான ஒரு தனி இலக்கிய வகை உண்டு. அதுதான் குழந்தை ஆத்திச்சூடியிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இலக்கியமாக கருதப்படுகின்ற திரைப்படங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சார்ந்து அது சார்ந்திருக்கின்ற மாதிரியான ஒரு வகையான படங்களை இன்றைக்கு நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இது ஒரு நல்ல நிகழ்வாக, ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி அது வரலாறு சொல்லித் தருவதாக இருந்தாலும் சரி, அறிவியல் சொல்லித் தருவதாக இருந்தாலும் சரி, ஒரு கதை சொல்றதாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு புரிகின்ற விதத்தில் அதை எழுதி அவங்க கையில் கொடுத்துட்டுன்னா போது மற்றது அவங்க பார்த்துக்குவாங்க. ஆக அப்படிப்பட்ட இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு செயலைத்தான் நம்முடைய நூலின் ஆசிரியர் மிக அழகாக, குறிப்பாக இந்த எழுதிய விரலுக்கும் பாடிய குரல்களுக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுகளாக தெரிவிச்சுக்கணும். ரொம்ப அழகாக இதை கொண்டு மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையான முறையில் நம்மால் கொண்டு செல்ல முடியும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். ஆசிரியர்கள் வரவில்லை என்று சொன்னாலும் அவரும் குழந்தைகள், ஏன் குழந்தைகளுக்கு குழந்தைகளாக என்று சொல்கிறேன் என்று சொன்னால் 1998 பெரியார் பிஞ்சி என்கின்ற குழந்தைகளுக்கான அந்த இதழை எழுதியவர் இன்றைக்கு இணைய இதழாக, இன்றைக்கு திராவிடம்னா வேற ஒன்றும் இல்லை, அன்னன்னைக்கு தகுந்தாற்போல் அறிவியல் வளர்ச்சிக்கு தகுந்தாற்போல் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருப்பதுதான் திராவிடம். அதை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்ற பல பேர் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆசிரியர்களும் அது இருந்து கொண்டிருக்கின்றார். சரி, இந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரியான புத்தகங்கள் இது என்ன புதிதா? கிட்டத்தட்ட 180 ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான தமிழ் புத்தகம் வந்ததாக வரலாறு உண்டு. 1947 1952 வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இதழ்கள் குழந்தைகளுக்கானே வந்திருக்கின்றது. அதுக்கப்புறம் இதெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு கூட தெரியல. அதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய திறனை கொண்டு வர வேண்டும், தமிழில் அவர்கள் கவிதை எழுத வேண்டும், ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்பதற்காகத்தான் தேன் சிட்டு புது ஊஞ்சல் போன்கின்ற நூல்களை இன்றைக்கு நாம் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணன் சொர்க்கோ அவர்கள் மிக அழகாக இன்றைக்கி எழுதியிருக்காங்க. அதுவும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும்போது இந்த இனிக்கும் இலக்கணம் என்பது நம்ம கண்டிப்பாக உறுதியாக சொல்லுகிறேன், மாணவர்களிடம் இனிக்கும் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு அவருக்கான அந்த பாராட்டுகளை இன்றைக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இது தொடர்ந்து அவர் சொல்லுகின்ற அதே பாராட்டில் பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கா நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய பேர் இன்னைக்கு நம்ம முழுதமாக பண்ணியிருக்கோம். நம்ம ஆக இன்றைக்கு அவர் பேர் அதெல்லாம் கொண்டு வரோம்னு சொன்னால் அதுக்கு தொல்காப்பிய பூங்கான்னு அதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிழர் கலைஞர் அவர் தான். தொல்காப்பியம் அவர் ஈஸியாக நீங்கள் படிச்சிட முடியாது. ஆனால் இன்றைக்கு அது ஒரு பூங்கா மாதிரி நாம் வழங்க வேண்டும் என்கின்ற ஆசை. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அவர் பேர் நம்ம எந்த திட்டம் கொண்டு வந்தாலுமே சில பேர் இருக்கிறாங்க அதை கரிச்சு கொட்டுறதுக்குன்னு. அவங்க வேலையே அதுதான். நான் கூட பார்க்கும்போது சில புரட்சி தமிழ்னே இன்னைக்கு பாராட்டிட்டா இருப்பா, இனிமேல் நாம் என்னப்பா பாராட்டுன்னு சொல்லும் பொழுது புரட்சி தமிழ்னு சொன்னால் அவங்க யாரை எடுத்துக்கிறான்னு கூட தெரிலப்பா, அது சத்யராஜ் சார் நம்ம சொல்லியிருந்தோம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான். ஆக இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு நன்றி மறவாத இனம் என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ் இனம்தான் என்கிற அளவிற்கு அந்த நன்றியை கண்டிப்பாக நம்முடைய சொர்க்கோ அவர்களுக்கும் வருங்காலத்தில் தமிழினம் பறைசாற்றுகின்ற விதமாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. உள்ளபடியாக அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். தொடர்ந்து நீங்கள் இது போன்ற பேரே யாரோட பேருன்னு தெரியும், உங்களுக்கு இருக்கிற பேர். அதனால் தொடர்ந்து இது போன்ற பணிகளை நீங்கள் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு துணையாக இன்னைக்கு எப்படி அண்ணன் மாசுவண்ணன் இருக்கிறார்களோ நானும் ஒரு சகோதரனாக இருந்து இதை நம்முடைய பிள்ளைகளிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நம்ம நாம் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். பொதுவாக இது போன்ற இலக்கணம் இலக்கியம் சார்ந்து என்று வரும்பொழுது பெருசாக கும்பல்லாம் கூட்டிலாம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு வைர மாதிரி தான். அரங்க நிறைவில்லை என்று சொன்னாலும் கருத்துக்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு அரங்கமாக இந்த அரங்கை நாம் பார்க்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உள்ளபடியே கிட்டத்தட்ட எங்களுடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்றவர்கள். அவர்களும் கொண்டு செல்கின்ற பணியில் கண்டிப்பாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக, ஏன்னா இது நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் அதை நான் பார்க்குறேன். பிள்ளைங்கள்ட்ட கொண்டு போங்க, பயப்படாதீங்க, படிங்க என்று சொல்லுகின்ற அளவுக்கு
இந்த நல்ல ஒரு புத்தகத்தை இன்னைக்கு எளிய முறையில் இன்னைக்கு நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதனால் உங்களுக்கும் பாராட்டுகள். குறிப்பாக நீங்கள் மறக்காமல் சொன்னீங்க, இதற்கு இசையமைத்தவர்கள் தட்டச்சு பணியில் ஈடுபட்டவர்கள் நன்றி மறக்காமல் அனைவருமே சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக உங்களுக்கு துணையாக நின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நானும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த ஒரு படிக்கிறது ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் கோவிந்த்சாமி குப்சாமி சொல்லணும். அப்போ ஆங்கிலம் படிக்கிறது ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. மே மாதத்தில் வெயில் அடிக்கும், டிசம்பர் மாதத்தில் மழை பெய்யும். இது என்னென்ன படிக்கணும்? சோஷியல் சயின்ஸ் படிக்கணும். ஸோ அது சோஷியல் சயின்ஸ் படிக்கிறது ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்கு. தமிழ் படிக்கிறதுனால என்ன பயன் இருக்குன்னு கேட்கிறான். அவரிடத்தில் தமிழாசிரியர்களாக நாங்கள் சொல்வோம், மற்ற பாடங்கள் எல்லாம் பிழைக்க சொல்லிக் கொடுக்கிற பாடம் தமிழ் தான் வாழ சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்று சொல்லுவோம். அந்த வகையில் ஒரு வாழ்வியல் இலக்கணத்தை சொற்கோ படைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம அடுத்தபடியாக திரைக்கலைஞர் தம்பி ராமையா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடகத்துறை சகோதர சகோதரிகளுக்கு மாலை வணக்கம். இது வணிக கண்ணோட்டத்தோடு இல்லாமல் ஆத்மா சார்ந்த ஒரு தாய்மொழிக்கு நாம் சூடும் அணிகலன் சம்பந்தப்பட்ட ஒரு விழா. இந்த விழாவை செழுமைப்படுத்திய அமைச்சர் பெருமக்கள், தமிழ்நாட்டில் தலைநகரத்தில் 200 வார்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும், அந்த 200 வார்டுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குது, இந்த சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை, இந்த பூகோள பரப்பு எவ்வளவு, ஒவ்வொரு வார்டுக்குள்ளும் என்னென்ன பிரச்சனைகள், மெட்ரோ ட்ரெயின் எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு, பாதாள சாக்கடை எவ்வளவு, எங்கே மழை வருகிறோம், என்ன பிரச்சனை வரும், ஒட்டுமொத்த புள்ளி விவரத்தை கையில் சின்ன பேப்பர் கூட இல்லாமல் ஒரு நாள் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. உயர் அதிகாரிகள் வலதுபுறம் இடதுபுறம் இருக்க மாசு ஐயா சொல்லுகிற பொழுது அப்பொழுது என் இதயத்திற்குள் கூடி வந்தவர் மாசு அவர்கள். களப்போராளி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்பது இது இந்த நூல் சம்பந்தப்பட்ட. மாசு ஐயா வந்தாங்க அப்படின்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை சம்பந்தப்பட்டவர். நல்வாழ்வு என்பது உள்ளம் சார்ந்ததும் உடல் சார்ந்ததும். ஆக உள்ளம் சார்ந்த அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திற்கு உடல் சார்ந்த ஒழுக்கம் கொண்டவர். அவர் இரட்டை ஒழுக்கம் கொண்டவர். ஒற்றை தலைமை, ஒரு கொள்கை, ஒரு தத்துவம், அதன்படி நிரந்தரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பவர். அதுதான் அவர் உடல் ஒழுக்கத்திற்கு காரணம். உடல் ஒழுக்கம் என்பது உடற்பயிற்சியின் மூலமாக மட்டும் அதுவல்ல, மனப்பயிற்சி வேண்டும். மனப்பயிற்சி, படுத்தவன தூக்கம் வரக்கூடிய அதுதான் மிகப்பெரிய அறிவு. தன்னை நியாயமாக எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடிய மாசு அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு பிள்ளையாக இருந்தார். இன்றைய முதல்வர் அவர்களுக்கு தோழராக இருக்கிறார். சில பேர் மட்டும்தான் நினைப்போம், எப்போதுமே அமைச்சர் இருந்தால் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் மாசு ஐயா அவர்கள் மேடையில் இருப்பது என்பது மகிழ்ச்சி. அடுத்து மலைக்கோட்டையினுடைய செல்லப்பிள்ளை, நான் புதுக்கோட்டையில் பிறந்தவன். ஒரு அடிஷனலான ஒரு செய்தி, அன்பில் தர்மலிங்கம் ஐயா அவர்கள் என்றால் பிரிக்கப்படாத திருச்சி புதுக்கோட்டை மாவட்டம், பிரிக்கப்படாத மாவட்டத்தினுடைய அன்பில் தர்மலிங்கம் அப்படின்னா அங்கே தென்மண்டலத்து சிங்கம். கலைஞர் ஐயா அவர்களுக்கு நண்பர். பிரிக்கப்படாத புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா கா வீரையா, பெரியண்ணன், தியாகராஜ காடுவெட்டியார், அதில் அடைக்கலம் பிள்ளை, ஜெகநாதன் பிள்ளை. அந்த ஜெகநாதன் பிள்ளை மகன் தான் நான். அன்பில் தர்மலிங்கம் ஐயாவை பற்றிய நேரடி தொடர்பு கொண்டவர். அந்த அன்பில் பற்றி கதை சொல்லுகிற பொழுது, ஒரு வீரனை பற்றிய கதை சொல்லுகிற பொழுது பிட்டரிசில் இருக்கு. ஒரு 10 வயசுல எனக்கு சாப்டர்பட்ட அவருடைய பேரன்னா என்ன தெரியுமா? அவர் பேரை வச்சு ரன் பண்ணி அந்த பேரை காப்பாற்றுறது. அவருடைய பேர் ரன். ஸோ நான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் 2 பேர் திரைத்துறைக்கு வந்திருந்தால் ஒன்றுமே செய்திருக்க முடியாது அப்படின்னு நான் நினைப்பேன். போன தலைமுறையில் வைகோ அவர்களை நினைப்பேன். ஆள் கம்பீரம், மூக்கு, அப்படி எல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு என்ன தேவையோ அவ்வளவு. நிகழ்கால தலைமுறைக்கு நடிகர்கள் எல்லாம் பார்த்து நல்ல வேடா இருந்தாலும் வரலடா, ஆத்தாடியோ வந்து இன்னும் கொஞ்சம் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிக்கின்னு டான்ஸ் எல்லாம் கற்றுருந்தா ஒன்றும் பண்ணியிருக்க முடியாதா. ஸோ அந்த வகையில் திரை கதாநாயகர்கள் பார்த்து பிரமித்து நல்ல வேலை என்று இருக்கக்கூடிய ஆனழகன் அன்பு தம்பி மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அவர் ஒரு எங்க புதுக்கோட்டை மாவட்டம் பாருங்க, புதுக்கோட்டை திருச்சி 2 டிவிஷனுக்கு ஒரே ஒரு நடுநிலை பள்ளிக்கு மட்டும் ஒப்புதல் அளிக்கலாம் அப்படி என்கிற பொழுது ராராபுரம் குக்கிராம தம்பிராமையா பிறந்த ஊருக்கு அதை கொடுத்திருக்காரு. நடுநிலை பள்ளி, ஒரே ஒரு பள்ளிக்கூடம்.
அவர் சுயநலத்தோடு செயல்பட்டிருந்தால் தனது தொகுதிக்கு கொடுத்திருக்கலாம், இல்ல மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் அவர் மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கலாம், இல்ல டெல்டா பகுதியினுடைய பொறுப்பாளர் என்ற முறையில் தன் சார்ந்த அந்த 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 ஏரியாக்குள்ள கொடுத்திருக்கலாம். ஓ, தகுதியில் தரம் தாழ்ந்து கிடக்கு வானம் பார்த்தால் பொழியக்கூடிய ஒரு 10 சிற்றூர்கள் அடங்கிய ஒரு சின்ன குக்கிராமத்திற்கு கொடுத்திருக்கிறார் பொழுது, ஓ இவர் நான் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, ஒரு பொறுப்பு இல்ல, நான் மாநிலத்துக்கு மொத்தமான அமைச்சர் என்பதை காமிச்சிருக்கார். அன்பு தம்பி பிரபாகர்னா அங்க எங்க தொகுதி என்ன செலவிட்டே எங்க தொகுதி எம்எல்ஏ என்ன நிறைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனால் அமைச்சர் பெருமக்கள் என்பவர்கள் அவர்கள் தொகுதிக்கு மட்டுமல்ல இந்த மாநிலத்துக்கு சொந்தமானவர்கள். அந்த மாநிலத்துக்கு சொந்தம் என்ற ஒரு விஷயத்தை சுயநலம் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பார்க்கக்கூடிய அந்த இளம் பிராயத்தில் அதை பார்த்தேன். வரக்கூடிய 30ஆம் தேதி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் காணொலி வாயிலாக அந்த கட்டிடத்தை திறந்து வைக்கிறார்கள் என்ற ஒரு அற்புதமான செய்தி இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். அந்த வகையில் அந்த குக்கிராமத்தில் பிறந்தவன் என்ற முறையில் தனிப்பட்ட முறையிலே உன்னை வணங்குறேன் தம்பி. நீங்கள் எங்கள் ஊருக்கு நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கொடுத்து கட்டடம் போட்டு இன்னைக்கு இந்த ஊர் 30ஆம் தேதி அன்னைக்கு நடுநிலைப்பள்ளி அங்கே ராராபுரம், தமிழிப்பட்டி, ராராபுரம் காலனி, குளமங்கலம், கும்மங்குடி, பருகுடிப்பட்டி, பனையூர், பனையப்பட்டி, 10 கூடலூர், குளமங்கலம் 10 ஊர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்க. இதன் மூலமாக பயனடைய போறவர் சிறைத்துறை அமைச்சர் ரகுபதி ஐயா அவர்கள். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஸோ 2 அமைச்சர்களை பற்றி அதே போல புரட்சி தலைவருக்கு பல பாடல்கள் எழுதி இன்றும் ஆரோக்கியத்தோடு அந்த உடல் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறோமே முத்துலிங்கம் ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆமாம், அறிவின் புதைகளாக இருக்கக்கூடியவன் இருக்கும் இடத்துக்கு 100% வெறித்தனமான ஒரு ஒரு பங்களிப்பை கொடுக்கக்கூடிய அன்பு தம்பி ராஜீவ்காந்தி. விவாத மேடைகள் அப்படி விட்டரின் பின்னி பெட்டால் எடுக்கிறான் தம்பி. அதை பார்க்கும்போது ஆத்தாடி விவாத மேடையை உட்கார்றதுக்கெல்லாம் புது புது விஷயங்கள் பேசணும். என்ன எதிர்முகாமல் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு கேள்வி கணக்கு பதில் டப் டப் நடிக்கிற பொழுது ரசிக்கிறேன். நான் அரசியல் சார்ந்து கிடையாது, ஒரு ரசிகனாக, ஒரு பொதுமக்களில் ஒருவனாக, ஒரு எளிய கலைஞனாக நான் நல்லது எங்கெல்லாம் இருக்கும் நிறைய மட்டும் பேசுவேன். குறை தேவையில்லை, மனிதனே குறைதானே, நிறைய பேசுவோம். அதே போல அற்புதமான சட்டமன்ற உறுப்பினர்கள் எனது அன்பு தம்பி சொக்கோடு துணைவார் குழந்தை தன் கணவனை பற்றி புகழ் பாடுகிற செய்தியை பேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இது எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. தாயே, இது தனிப்பட்ட இல்லை, அந்த அளவுக்கு சம்சாரத்தை தாண்டி சமுதாயத்துக்காக சிந்திக்கக்கூடிய திறன் எப்படி வந்தாலும் சமுதாயம் சரியா அவன் வழிநடத்திருக்கின்ற அர்த்தம். அந்த வகையில் ரொம்ப நன்றிப்பா. ஒரு கணவன் வெற்றி பெறுகிறான் என்றால் பின்னணியில் மனைவி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மனைவியுடைய அந்த இல்லைன்னா இப்படி அமைச்சர் 2 பேரும் பெற்றாங்க. இரவு நேரத்தில் இவ்வளவு பொழுதில் அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சரி, மேட்டுக்கு வந்துடுறேன். இலக்கணம், இசை பார்த்தீங்கன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அதுக்கு முன்னால கட்டணும். இசை இல்லாமல் வரிகளை படிக்கிற பொழுது பரத்வாஜ் காணொலியிலே பேசுற பொழுது பிரைஸ் சப்ஜெக்ட், இசையை முகுத்தின உடனே அதுதான் ஃப்ரூட் சப்ஜெக்ட். அது பலமாக மாறிவிடுகிறது. இசை என்பது மிகப்பெரிய அன்பு தம்பி ராமசாமி சொன்னதை போல இறைவனை இசை வைப்பது, இறைவனுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இசை. நான் அப்படி அப்புறம் அதற்கு பிறகு பார்த்தேன் பாரதியாருங்க. பாரதியார் சினிமா இல்லை, அவர் மெட்டுக்காக எழுதியவர் அல்ல, இசைக்காக எழுதியவர் அல்ல. ஆனால் அவர் எழுதிய அத்தனையும் இசை இருந்தது. நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட பொழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி, தான் வணங்கக்கூடிய சிவசக்தி சொல்லடி என்று அந்த சொல்லக்கூடிய தைரியம் எது கொடுத்தது? தமிழ் கொடுத்தது. தன் கடவுளை கூட என்னடி என்று கேட்கக்கூடிய தைரியத்தை வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன்படும். ஸோ அது பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் அமுது என்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். இதை பற்றி பேசலாம், 5 மணி நேரம் பேசலாம். ஸோ பாரதியாரை, பாரதிதாசனை, திருவள்ளுவரை, அதற்கடுத்து முத்தாய்ப்பாக கலைஞர் அவருடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவர் வசனம் எழுதினாலும் அதற்குள் ஒரு இசையை ஊட்ட வைத்திருப்பார். இப்ப கோயிலில் கலக விளைவிச்சேன், கோயில் கூடாது என்பதற்காக இல்லை, கோயில் கொடியவன் கூடாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக, பூசாரியை தாகினேன் அவன் பக்தன் என்பதற்காக இல்லை, பக்தி பகல் வேஷம் ஆயிடவிடக்கூடாது சொன்ன சொல்ல இருக்கா?
கோயிலில் குழப்பம் விளைவித்தேன். பின்னால் இருக்கு பாருங்க, இசை. இசையோடு ஒருவன் மனப்பாடம் பண்ணுவதுதான். அதனாலதான் மனோர பராசக்தி வசனங்களை இசையோடு, இசை பின்னணிகளோடு அந்த மாடுலேஷன் சொல்லுவாங்க. தம்பி சீனராமசாமி தெரியும். அந்த இசையோடு மனப்பாடம் பண்ணினா சத்யராஜ் சார்ல இருந்து விஜயகாந்த் சார் வரைக்கும் இங்க வந்து அந்த ஒவ்வொரு இயக்குநர்கள்ட்டையும் அந்த இசை முழக்கத்தோடு கலைஞர்களுடைய வசனங்களை ஒப்பிவித்து தான் வாய்ப்பு பெற்றார்கள். அதற்கு காரணம் பின்னணி அமைந்திருந்த வரிகள் மட்டுமில்லை, இசையோடு உருவாக்குறது. அதே போலதான் கலைஞர் பார்த்தீங்கன்னா பாடல்கள் இருப்பார். காகித ஓடம் வரிகள் மட்டும், காகித ஓடம் கடலை மேலே போவது போகல மூவர் போகும், அது மனதில் பதிவதற்கு அந்த இசை பின்னணி தான். கலைஞர் அப்படின்னு பார்த்தேன். நான் மாசையா அவர்களுடைய வீட்டில் மகனுக்கு திருமண பத்திரிகை வைப்ப போது சொல்லியிருந்தேன். நான் ஐயாவை வந்து பார்த்தேன், இசையின் பின்னணியிலேயே தான் அவர் வாழ்ந்திருக்காரு. இசைதான் அவரை 96 வயது வரை அவரை வாழ வைத்தது, அந்த தமிழை வாழ வைத்தது அப்படின்னு பார்த்தேன். அவர் இன்றைய முதல்வர், தமிழக முதல்வர் ஐயா அவருடைய அருமை புத்திரி செந்தாமரை தங்கை, செந்தாமரையுடைய கணவன் அன்பு தம்பி சபரீசன், இருவருக்கும் இரட்டை குழந்தை பிறக்கிறது, ஒரு ஆண் ஒரு பெண். தாத்தா கிட்ட கொண்டு பேர் வைக்கக்கூடிய உரிமையை கொடுக்கிறார்கள். கலைஞர் பேர் வைக்கிறார். நிறைய பேருக்கு இரட்டை குழந்தை பிறப்பது இயற்கையோ காலமோ கடவுளோ கொடுக்கக்கூடிய கொடுப்பினை. இரட்டை குழந்தை பிறக்காது. அத பாத்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளை 2 பேருக்கும், ஒன்று கிருஷ்ணமூர்த்தி ரங்கராஜன் வைப்பாங்க, டேஸ்டே இருக்காம. டேய் பிரின்ஸ்டா, டேய் காலம் கொடுத்த அருட்படை நீ வந்து கவனிக்கலையே, அதுக்கு மரியாதை செலுத்தலையா? கலைஞரையா வைக்கிறாங்க பாருங்க. ஒரு ஆண் ஒரு பெண். ஆண் பெயர் நலன், பெண்ணின் பெயர் நிலா. இப்ப எதை நோக்கி வச்சிருப்பான்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த குழந்தைகள் விளையாடும், 5 வயசு வரைக்கும் விளையாண்டுகிட்டு இருக்கும். தாயும் தந்தையும் இருக்கிறபோது செந்தாமரையும் சபரீசனும் எப்படி அனுப்புவாங்க? ஒரு நலா நிலா இசை பாருங்க. நலனை நலா, நிலவை நிலா. வெளிச்சம் மட்டும் தரவில்லை, இசையும் தருகிறது பாருங்க. நலா நிலா. நாளைக்கு நண்பர்கள் இப்படி அழைத்துக் கொண்டிருப்பார். நலா நிலா. எப்படி தொலைநோக்கு சிந்தனை. இந்த குழந்தை நாளை வளர்கிற பொழுது இந்த குழந்தைகளை இப்படி உச்சரித்து அழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெயர் சூட்டுவதிலும் கூட இசையை கலைஞர் அவர்கள் கொடுத்திருந்தார். அதையெல்லாம் போகட்டும். கலைஞர் ஐயா அவர்கள் 50 தலைவர்களில் ஒருவராக இல்லாத பொழுது மேலே வந்ததற்கான காரணம் அவர் தமிழை தாயாக நேசித்ததுதான். அதற்கு காரணம் மொடமுனியும் சுந்தரநாத் பிள்ளை, நம்மளுக்கெல்லாம் தெரியும். சரி, இன்னைக்கு பாருங்க தமிழ் தாய் வாழ்த்து, அது இன்னைக்கு பிரச்சனைக்குரியதாக சரி. எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பாடல்களை ஆராய்ந்து குறிப்பிட்ட இந்த பாடலை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த பாட்டு மேடையில் பாடினாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என் அருகில் நிற்கிற பொழுது தம்பி மகேஷ் நான் பார்த்தேன், நான் எல்லா இடத்தையும் பாடிடுவேன். மகேஷ் ஒரு சின்ன வேடு இல்லாமல் அந்த விதத்துக்கு ஏற்ற மாதிரி தம்பி அமைச்சர் பாடினாங்க. மகிழ்ந்த ரொம்ப மகிழ்ச்சி, வளர்ச்சி வசப்பட்டு இருந்ததெல்லாம். அதில் மொழமொழி சுந்தரனா பெரிய சரி தேர்ந்தெடுத்தாச்சு. இது யார் பாடமும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்டது. என்ன உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை. எங்கே இளம் பிஞ்சுகளினுடைய நெஞ்சுகளில் கொண்டு ஒட்ட வைக்க வேண்டும் என்றால் விசை தேவைப்படுகிறது. ராவா விட்டுறல, பரத்வா சொன்னது ட்ரை சப்ஜெக்ட் சொன்னாரு, ராவா விட்டுறல. அதுக்கு ஒரு இசை வடிவம் கொடுத்தாரு. நீராரம் கடலொடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் குழந்தை சொல்லுதா இல்லையா? அர்த்தம் தெரியாது, அர்த்தத்தை காலம் கட்டிவிடும். 5வது படிக்கிற பொழுதோ 10வது படிக்கிற பொழுதோ. ஆனால் இசையோடு வருகிற பொழுது அர்த்தமே தெரியவில்லை என்றாலும் கூட அது மனப்பாடம். ஸோ உளவியல் ரீதியாக இன்னைக்கு இந்த தமிழ் தாய் வாழ்த்த பாடலை மனோன்மணி சுந்தரநாத் பிள்ளையினுடைய பாடலை இசை வடிவமாக கொடுத்து ஒவ்வொரு நீங்க 1000 பிரச்சனைகள் வாங்க சார், அரசு நிகழ்வுக்கோ அல்லது பொது நிகழ்வுக்கோ வாங்க, எடுத்தவுடன் தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு இசை விட்டு பாருங்க, உங்களை அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுது. நாங்களாம் ஒரு திரைப்படம், ஒரு படத்தோட ஓப்பனிங் சீன் வந்து ஒரு பொண்டாட்டி பிரச்சனையில் வந்திருப்பான், இடங்காரங்க ஆதார் பிடிச்சி கேட்டிருப்பான், பிள்ளைய எதிர்த்து பேசியிருப்பான். 1000 குழப்பத்தில் வர்றவர்களுக்கு தியேட்டருக்கு வர்றவர்களுக்கு ஓப்பனிங் சீன் டக்குன்னு உட்கார வைப்பதற்காக ஒரு ஓப்பனிங் முகப்பு சீன் ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம். முடிவு சீன் எப்படி முக்கியம், அதை விட முகப்பு. அதை போல ஒரு நிகழ்வுக்கு வருகிற தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்ற சிந்தனையும் அதற்கு இசை வடிவம் கொடுக்க வேண்டும். அங்கதான் அந்த இசை முக்கியத்துவம் போகிறது. நான் சின்ன வயசுல 247 எழுத்தா இங்க சொன்ன மாதிரி தான் 240 அப்பா கணித மொழி எவ்வளவு 0ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும் வெறும் 10 மனப்பாடம் பண்ணா போதும். அதுக்குள்ளதான் 1 வருகிறது, 10 வருகிறது, 100 வருகிறது, 1000 வருகிறது, லட்சம் வருகிறது, கோடி வருகிறது. அந்த நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். ஆங்கிலம் 26 லெட்டர் தான். தமிழ்ல 247 எப்படா படிக்கிறது? சின்ன வாத்தியார் தமிழ்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. கசட தபர வல்லினம் ஞங்கன நம்மனம் மெல்லினம் எரள வளல இசையினம். இசை
216. ஸோ இது அற்புதமான நிகழ்வு. இந்த நிகழ்விலே உங்களையெல்லாம் பார்த்து இந்த தமிழை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்த எல்லாம் சொல்லுவேன். இதுகை மோனை சிலடிகளும் தாண்டி இலக்கணத்திற்கு இசை பாதுகாப்பு, தமிழுக்கு இலக்கணம் பாதுகாப்பு, அந்த தமிழ் தான் நம்மளுக்கெல்லாம் பாதுகாப்பு. தமிழுக்கு தொண்டு செய்தவன் எவனும் தாழ்ந்து போக மாட்டான். என் அன்பு தம்பி கருணாநிதி அவர்கள், நான் தம்பி சொன்னது போல சொல்கிறேன், எழுதிய விரலுக்கும் பாடிய குரலுக்கும் நான் வயதின் அடிப்படையில் முத்தம் தந்து எனக்கு முடிச்சுகிறேன். நன்றி ஐயா. பாடகர் செந்தில்தாசனையும் இளைய கம்பன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப நன்றி ஐயா. ஒரு ரீ ரெக்கார்டிங் எஃபெக்டோட அமைச்சர் தமிழ் தாய் வாழ்த்த பாடுறான்றாரு. இப்போ நம்ம பாடலாம், சில பேர் 2 வரி 3 வரி விட்டுட்டு பாடுறானேங்கிறதுக்காக தமிழ் கல்வி அமைச்சர் அவர்களும் தமிழ் தாய் வாழ்த்தை பாடியிருக்கார். அடுத்தபடியாக இங்கே சீனு ராமசாமி ஐயா பேசும்போது சொன்னார், நான் அரசு மருத்துவமனைக்கு தான் போகிறேன் என்று சொன்னார். ஒரு அமைச்சரினுடைய வெற்றி என்பது எது? அதிக ஓட்டு வாங்குவதா, தொடர்ந்து அமைச்சராக இருப்பதா, தொடர்ந்து தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றுக் கொண்டே இருப்பதா? இவையெல்லாம் இல்லை. அவர் எந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிறாரோ அந்த துறையை மக்கள் நம்ப ஆரம்பித்தால் அதுதான் அந்த அமைச்சருடைய வெற்றி. இப்பெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போகவே பயமா இருக்கு. போய் ரிசப்ஷன்ல போய் நம்ம பேர் சொன்ன உடனே 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துறோம். நம்ம இன்னும் நோயே சொல்லல, பேர் தான் சொன்னோம். 10 டெஸ்ட் எழுதினா நான் இன்னும் நோயே சொல்ல, எதுவாக இருந்தாலும் இந்த 10 டெஸ்ட் எடுக்க சாரிட்டு அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கிற எல்லா மிஷினையும் படுக்க வச்சு எழுப்பிட்டு எல்லாம் ஓகேன்றாங்க. என்ன ஓகேன்னா எல்லா மிஷினும் ஓகே அப்படிங்கிறாங்க. நம்ம ஓகேவா தெரியல. அப்படி இருக்கிற நேரத்தில் அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை ஏற்படுத்திய மாண்புமிகு மாசு, மாநகர் சுத்தமாக இருக்கிறதற்கு காரணம் மாசு, மனதில் மாசு இல்லாத மாசு ஐயா அவர்கள் இப்பொழுது பேச வருகிறார்கள். பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் முனைவர் சொர்க்கோ இரா கருணாநிதி அவர்கள் எழுதி இசையமைத்த இனிக்கும் இலக்கணம் என்கின்ற ஒரு நூலையும் காணொலியையும் வெளியிடுகிற இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இங்கே ஒரு நிகழ்த்தி சிறப்பித்து விட்டிருக்கின்ற பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர், மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய பண்பாளர், அன்பிற்கினிய நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்தி சிறப்பித்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய திரைத்துறையைச் சேர்ந்த ஆளுமைகள் திரு சீனு ராமசாமி அவர்களே, திரு தம்பி ராமையா அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய அரவிந்த் ரமேஷ் அவர்களே, காரம்பாக்கம் கணபதி அவர்களே, பிரபாகர் ராஜா அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய கவிஞர் பெருமக்கள், முன்னாள் அரசவை கவிஞர் அவர்களே, மரியாதைக்குரிய இளைய கம்பன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களே, இந்த மேடையில் மட்டுமல்ல எதிரிலே இருக்கிற ஒவ்வொருவரையுமே பெயர் சொல்லி அழைப்பதற்குரிய அந்த ஆற்றலை பெற்றவர்கள் என்பதையும் கடந்து ஒவ்வொருவரும் மேடையில் நின்று பேசுவதற்குரிய தகுதி பெற்றவர்களும் கூட. சிறிய அரங்கமாக இருந்தாலும் இந்த அரங்கத்தை பொறுத்தவரை இனிய நண்பர் சொர்க்கோ அவர்கள் பெயர் போட்டு அழைத்திருப்பது 2-3 பேரை மட்டும்தான். ஆனால் மேடையும் நிரம்பி இருக்கிறது, அரங்கமும் நிரம்பி இருக்கிறது என்றால் இதில் ஒவ்வொருவருமே பல்வேறு வகைகளில் சிறப்புக்குரியவர்கள், மேடையில் இருப்பவர்களும் எதிரில் இருப்பவர்களும். அந்த வகையில் இனிய நண்பர் சொர்க்கோ அவர்கள் அனைவரிடத்திலும் மிக அன்பாக பழகக்கூடியவர், மிக நேசமாக இருக்கக்கூடியவர். அவர் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் என்கின்ற போது இரவு 9 நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழலிலும் கூட இவ்வளவு பேர் அமர்ந்திருப்பது என்பது வேறு எந்த நிகழ்ச்சியிலும் நாம் காண முடியாத ஒன்று. அந்த அளவுக்கு இனிய நண்பர் சொர்க்கோ அவர்களின்பால் அன்பு கொண்டிருக்கின்ற நல்ல இதயங்களில் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறது. இனிய நண்பர் சொர்க்கோ அவர்களை நான் 2004ஆம் ஆண்டு நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் மேஞ்சூர் பகுதியில் கடல் நீரை குடிநீராக்குகிற ஒரு நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கி கொண்டிருந்தார்.
அந்த நிகழ்ச்சியில் தான் முதலில் அவரை பார்த்தேன், சரியாக 20 ஆண்டுகளுக்கு முன்னால். அவரை அன்று பார்த்ததிலிருந்து இன்று வரை அவரை நண்பராக மட்டுமல்ல, என் குடும்பத்தில் ஒருவராகவே அவருடன் நான் இன்றைக்கு பழகி வருகிறேன். நண்பர் சொர்க்கோ அவர்களை பொறுத்தவரை ஒரு மிக சிறப்பான கவிஞர், ஒரு மிக சிறந்த இலக்கியவாதி, ஒரு கல்லூரியின் பேராசிரியர், இவற்றை எல்லாம் கடந்து ஒரு சிறந்த மனிதநேயம் உள்ள பண்பாளர். அந்த இனிய நண்பர் சொர்க்கோ அவர்களின் இந்த சிறப்பான முயற்சி உண்மையில் எதிர்காலத்தில் பெரிய அளவில் பாராட்டுக்குரிய ஒன்று. சொர்க்கோ எங்களுடன் இருக்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் இந்த நூலும் இந்த காணொலியும் வெளியில் வந்து பிரபலமாகிற போது சொர்க்கோவுடன் நாங்களும் இருந்தோம் என்றும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை எதிர்காலத்தில் உருவாகும் என்பதில் ஐயமில்லை. இங்கே ஏராளமான ஆளுமைகள் திரையில் தோன்றி பேசினார்கள். குறிப்பாக கவி பேரரசு வைரமுத்து போன்றவர்கள் எல்லாம் கூட பேசினார்கள், நாம் பார்த்தோம். இது ஒரு இலக்கணத்தை இசை வடிவில் தருவது என்பது இது முதல் முயற்சி. பெருமதிப்புக்குரிய திரு சொர்க்கோ அவர்களுடைய இந்த முயற்சி, அவர் தொடக்கத்திலிருந்து இந்த பணியை ஆரம்பித்ததிலிருந்தே சொன்னது, எப்படியாவது இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அன்பில் மகேஷ் அவர்களை அழைத்து வர வேண்டும் என்று சொன்னது. அந்த வகையில் இனிய நண்பர் சொர்க்கோ அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களிடத்தில் இது குறித்து சொன்னவுடன் நண்பர் மகேஷ் அவர்கள், அவருக்கு ஏராளமான பணிச்சுமைகள், இப்பொழுதும் கூட மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களோடு 8 மணிக்கு அவர் இருக்க வேண்டும் எனக்கு தெரியும். என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சி முழுமையாய் நடந்து முடிக்கிறவரை இருந்து விட்டு போகிறேன் என்று அமர்ந்திருக்கிறார். நான் தான் சொர்க்கோவுக்கு சொன்னேன், முதலில் அமைச்சரை பேசி அனுப்பி வைத்து விடலாம், அவர் 8 மணிக்கெல்லாம் துணை முதல்வரோடு போக வேண்டும் என்று சொன்னேன். அதனால் தான் அவரை முதலில் விட்டார்கள். இல்லை என்றால் இறுதியாக நிறைவுரையாற்றிருக்க வேண்டியவர் இனிய நண்பர் அன்பில் மகேஷ் தான். அந்த அளவுக்கு நண்பர் அன்பில் மகேஷ் அவர்கள், அவர் இந்த முயற்சி, அவர் பொறுப்பேற்றிருக்கிற பள்ளி கல்வித்துறைக்கு இந்த இனிக்கும் இலக்கணம் என்கின்ற இந்த இசை வடிவிலான இலக்கணத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் அவருக்குமான ஆர்வம் இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருப்பதிலிருந்து தெரிகிறது. இந்த இலக்கணத்தை பாட வைத்திருப்ப அவர் யாரெல்லாம் பாடியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ஏஆர் ரகுமான் அவருடைய சகோதரி ரெஹனா ஒரு பாடலை பாடியிருந்தார். நான் இன்று காலையிலிருந்து அதை 5-6 முறை போட்டு கேட்டேன். ஏராளமானவர்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த பாடலை மட்டும் நான் ஒரு 5-6 முறை கேட்டுவிட்டு அவரிடத்திலே சொன்னேன். மிக அற்புதமான பாடல். பொதுவாக தமிழ்ல எத்தனை எழுத்து இருக்குன்னு இன்னைக்கு யாரை கேட்டாலும் அது சொல்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் இருக்கும். 200, 180 அப்படி இழுக்க ஆரம்பிப்பாங்க. அதை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பாட்டுல கவிஞர் சொல்லியிருக்கிறது, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, உயிர் மெய் எழுத்து 216, ஆக மொத்தம் 247 பாட்டுல அதை சொல்லியிருப்பாரு. மிக ரொம்ப பொருத்தமான ஒண்ணு. நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கம்பராமாயணத்தை எழுதுந்து சேக்கிழார்ன்றாங்க. அது அந்த மாதிரியான ஒரு பெரிய இலக்கியவாதிகள் இருக்கிற நாட்டில் தமிழ்ல எத்தனை எழுத்துங்கிறத மிக அற்புதமா இது ஒரு அந்த பாடல்ல கேட்கும் போது அவ்வளவு நல்லா இருக்கும். அது அந்த மாதிரி இந்த புத்தகம் நிச்சயமா இந்த புத்தகத்தை நானும் நண்பர் சொர்க்கோ அவர்களுக்கு என்னுடைய உறுதி என்பது, நான் கலந்து கொள்ளுகிற பள்ளி விழாக்கள் எப்படியோ ஒரு வருஷத்துல ஒரு 10-15 பள்ளிக்கூடத்துக்காவது நான் விழாக்களில் கலந்து கொள்கிற அந்த வாய்ப்பு, தொகுதியிலையும் சரி அல்லது வெளியிலையும் சரி, ஒரு பள்ளிக்கு நான் போகும்போது ஒரு 100 புத்தகத்தை நான் என் சார்பில் வாங்கி அந்த மாணவர்களுக்கு பரிசளித்தேன். இப்போ மட்டும் 100 வாங்காம ஒவ்வொரு தடவையும் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 100 புத்தகங்கள் இந்த ஆண்டு முழுவதும், நடப்பாண்டில் கல்வி ஆண்டு முழுவதும் நான் எந்த பள்ளிக்கு செல்கிறானோ அங்கே என்னுடைய நன்கொடையாக ஒரு 100 புத்தகங்களை வாங்கி அந்த பள்ளிக்கு தருவேன் என்கின்ற உறுதியை. ஏன்னா இது ஸ்கூல் போய் சேரணும், பள்ளிக்கூடத்திற்கு இந்த புத்தகம் போய் சேரணும். அதை கடந்து இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு சிறப்புக்குரிய ஆளுமைகள். இந்த நம்ம மாநகராட்சியின் வார்டு குழு தலைவர்களே கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்காரு, துர்ராஜ் வந்திருக்காரு, நம்ம பெருங்குடி ரவிச்சந்திரன், இவங்கெல்லாம் வார்டு குழு தலைவர்கள். அவங்க தலைமையிலேயே ஏராளமான பள்ளிகள் இருக்கு. இப்போ நம்ம இந்த பெரும்பகுதியான புத்தகங்களை பள்ளிகளில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது பெரிய அளவில்
இது பள்ளி மாணவர்களுக்கு பயன் தரும் என்பதால் இது உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய ஒன்று. அதை கடந்து இப்போ நாம் இந்த சோஷியல் மீடியாவில் குறிப்பாக ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் இதில் எல்லாத்தையும் வேறு எதையோ நம்ம போட்டு பதிவிடுறதை காட்டிலும் அவர் ஒரு 35 பாட்டு, எத்தனை பாட்டுக்கு வந்தார்? 35 பாட்டா? 35 பாட்டு பாட வச்சிருக்கிறார், எல்லாமே திரைத்துறையின் பிரபலங்களை வைத்து. இந்த 35 பாடல்களையும் முடிந்த அளவுக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணணும், அதை வந்து பரவ செய்யணும். எங்கே பார்த்தாலும் இந்த பாட்டு கேட்குற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்திட வேண்டும். நான் கூட காலையில் அவர்களை சொன்னேன், அந்த ரிங்டோன் பதிலாக நான் இந்த ஒரு பாட்டை வச்சுக்கலாமா, அனுமதிக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் தாராளமாக வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது ஒரு பெரிய முயற்சி. ஏன்னா இலக்கணத்தை இப்போ இங்கே பேசின அத்தனை பேரும் சொன்னார். நம்முடைய குறிப்பாக அருள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அருள் சொன்னார், இலக்கணம்னா அதை விளக்கணுன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற போது இலக்கணத்தை இனிமைப்படுத்தி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இந்த முயற்சி என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அவர் கவிஞர் சொற்கோவை பொறுத்தவரை நான் இந்த 20 ஆண்டுகளில் அவரை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டேன். வருகை தந்திருக்கிற கழக தோழர்களுக்கு நன்றாக தெரியும். அவரை நான் பயன்படுத்தி கொண்ட அளவுக்கு அவருடைய பெற்றோரை அவரை பயன்படுத்தி இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்த நாள் விழாவாக இருந்தாலும், நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள் விழாவாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் அவரோட உட்கார்ந்து பேசி எத்தனை நிகழ்ச்சி வடிவமைக்கிறது, இந்த நிகழ்ச்சிகள்லாம் யாரெல்லாம் பேசுறது, இந்த மாதிரி பட்டியல் தயாரிக்கும் போது அவரும் நானும் உட்காந்து பட்டியல் தயாரிச்சுட்டு அவர் கையில் அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்தாலும் தேதியை வாங்கிடுவார். இப்போ நாங்கள் 2 பேரும் நின்று ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சிகளில் MS விஸ்வநாதன் வந்து பாடியிருக்கிறார், P சுசீலா வந்து பாடியிருக்கிறாங்க, LR ஈஸ்வரி வந்து பாடியிருக்கிறாங்க, SA ராஜ்குமார் பாடியிருக்கிறார், சங்கர் கணேஷ் வந்து பாடியிருக்கிறார். அது மாதிரி பெரிய பாடகர்கள் எல்லாரும் பாடியிருக்கிறாங்க. நம்ம திருமதிப்பிற்குரிய செந்தில் இருந்து எல்லாருமே இப்போ இருக்கிற சக பாடகர்கள் எல்லாருமே, மாலதி, சின்ன பொண்ணு, வேல்முருகன், இது மாதிரி எல்லாரையும் பாட வச்சிருக்கிறோம். இப்போ இந்த திரைத்துறையில் இருக்கிற பெரும்பகுதியான பாடகர்கள் பாடியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு சொற்கோ மிக முக்கியமான காரணம். இந்த தென்சென்னை மேடைகளில் தலைவருடைய பிறந்த நாளும் தளபதியுடைய பிறந்த நாளும் தொடர்ச்சியாக வந்து இந்த இசை நிகழ்ச்சிகள், இசையரங்கங்கள் நடந்ததுன்னா அதுக்கு முழு காரணம் நண்பர் சொற்கோ. அது மட்டும் இல்லை, ஏராளமான ஆளுமைகள் இது வரைக்கும் திமுக மேடையில் வந்து திமுக பேச்சாளர்கள் மட்டும் என்பதை கடந்து வெளியிலிருந்து மிகப்பெரிய அளவில் திரைத்துறையை சார்ந்தவர்கள், நீதித்துறையை சார்ந்தவர்கள், முன்னாள் துணைவேந்தர்கள்லாம் வந்து பேசினாங்கன்னா அது சொற்கோவுடைய பங்களிப்பு தான் அதில் மிக முக்கியம். இங்கே வந்து கே பாலச்சந்தர் பேசினார், பாக்யராஜ் முதல்ல வந்து பேசினார். அது மாதிரி ஏராளமான ஆளுமைகள், ஏராளமான துணைவேந்தர்கள் நிறைய பேர் இதில் பேசியிருக்காங்க. இப்போ இவரை யாரெல்லாம் வாழ்த்திருக்கிறாங்கன்னு இதுக்கு முன்னாடி அவர் எழுதின புத்தகத்துக்கு கவிஞர் சுரதா எழுதியிருக்கார். கவிஞர் சுரதாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்டவே மாட்டார். கவிஞர் சுரதா பாராட்டி ஒருத்தரையும் நம்ம பார்க்க முடியாது. கவிஞர் சுரதாவால் பாராட்டப்பட்ட ஒரு அற்புதமான கவிஞர்னா அது நம்முடைய சொற்கோவன். கவிஞர் சுரதா போன்றவர்கள் ஏராளமான கவிஞர்கள் அவரை, நம்முடைய கவிஞர் சொற்கோவர்களை பாடியிருக்கிறார். எனக்கு டெய்லி காலையில் இது மட்டும் இல்லை, நான் சுயநலம் மிக்கவன் என்பதற்கு இன்னொன்று என்னன்னா, கவிஞர் காலையில் ஒரு 1.5 மணி நேரம் என் கூட இருப்பார். 5 மணிக்கு வந்துடுவார். 1.5 மணி நேரம் நாங்கள் நடக்கிறப்ப எங்களுக்கு அந்த சோர்வு தெரியாமல் நடக்கிறதுக்கு கவிஞர் தான் மிக முக்கியமான காரணம். நகைச்சுவாக பேசுறது, நகைச்சுவை பாடிக்கின்னு வேற வருவார். அதாவது கூச்சப்படவே மாட்டார். இப்போ ரோட்டில் யாராவது நிறைய பேர் காலையில் நடக்கும்போது 10 பேர் அக்கம் பக்கத்தில் நடப்பாங்கல்ல, இவருக்கு அந்த கூச்ச நாச்செல்லாம் இருக்காது. அவர் பாட்டுக்கு உச்ச ஸ்தாயில பாடுவார். நாகூர் அனிபா வாய்ஸ்ல பாடுவார். போறவங்க அத்தனை பேருமே இவரை திரும்பி பார்ப்பாங்க. அதை பத்தி கவலையே பட மாட்டார். நடிச்சு வேற காட்டுவார். ஏற்கனவே அவருக்கு நடிச்சு பழக்கப்பட்டவர். பெருமதிப்பிற்குரிய அஜித் போன்றவர்களுடன் நடித்திருக்கிறார். ஏராளமான திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இளையராஜா பாடலுக்கு அவருடைய இசைக்கு பாடல் எழுதியிருக்கிறார். சினிமாவில் மட்டுமே நிறைய அழகி படத்துல பாட்டு எழுதியிருக்காரு, நிறைய படத்துல எழுதியிருக்காரு. நடிச்சும் ஒரு 4-5 படத்துல நடிச்சும் இருக்கிறார். அது என்னன்னு தெரியல, இங்க வந்துட்டாரு. ஆனா அது என்னன்னா, இப்போ நாங்க காலையில அதெல்லாமே அந்த திரையில போய் எதை செய்ய முடியாதோ அதை எங்க முன்னாடி செஞ்சு காட்டுறாரு. இப்போ அரவிந்த் ரமேஷ் வரும்போது சொன்னார், சார் வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு ஒரு பாட்டு பாடியும் காட்டிட்டு போயிட்டாருன்னாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல கலகலப்பானவர். அவர் எங்க இருக்காரோ அந்த இடத்துல கலகலப்புக்கு வந்து
குறையவே இருக்காது. அதனால தான் இவ்வளவு பேர் ராத்திரி 9 மணிக்கும் அவரை பாராட்டுறதுக்கு, அவர் வாழ்த்துறதுக்கு வந்து உட்காந்துருக்குறாங்க. ஒரு மதிப்பிற்குரிய கவிஞர் முத்துலிங்கம், அவர் உங்களுக்கு நல்லா தெரியும். ராஜீவ்காந்தி இது மாதிரிலாம் இவ்வளோ பெரிய ஆளுமைகளை ஒரு மேடையில் பேர் போடாமல் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறாங்கன்னா, இது இவரை தவிர வேறு யார் கூப்பிட்டு இருந்தாலும் அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய அவருக்கு நாம் செய்கிற அந்த ஒரு தமிழுக்கு அவர் செய்திருக்கிற இந்த பெரும் பணிக்கு அவருக்கு நாம் செய்கிற அந்த கைமாறு இதை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சேர்க்கிற பணியில் நாம் நிச்சயம் ஈடுபடுவோம் என்று சொல்லி மிக நீண்ட நேரம் உங்களையும் நான் காக்க வைக்க விரும்பவில்லை என்று கூறி இந்த அற்புதமான இந்த முயற்சியை மேற்கொண்ட பெருமதிப்பிற்குரிய நானும் காலையிலேருந்து என்ன பண்ணேன்னா நிறைய ஸ்டடி பண்ணேன். MS விஸ்வநாதன் பாட்டு பாடினாரு, அதுக்கு இவர் என்ன வரி எழுதினாரு, ஒரு 2 வரி சொல்லலாம், அதை புல்லாங்குழல் அந்த பாட்டு சொல்லலாம் அப்படிலாம் நினச்சிருந்தேன். எல்லாரும் ஈஸ்வரிக்கு 2 வரி சொல்லலாம், இவர் எந்த பாட்டுக்கெல்லாம் எழுதினாரு அதெல்லாம் சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். சொன்னால் அப்புறம் நீங்கள் தாங்க மாட்டீங்க, கவிஞர் பேரில் இருக்கிற அன்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கு ஒரு தனியாக அது ஒரு புத்தகம் போட்டுட்டாரு, எந்தெந்த பாட்டு எழுதியிருக்கிறாருன்னு. ஒரு நல்ல மனிதரின், நல்ல சிந்தனையாளரின், நல்ல கவிஞரின், நல்ல ஒரு நண்பரின் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். எனக்கும் அன்பிற்கினிய நண்பர் அன்பில் மகேஷ் போன்றவர்களுக்கும் ஏராளமான மேடைகள் கிடைக்கும் என்றாலும் இந்த மேடை என்பது உண்மையிலேயே நாங்கள் மகிழ்ந்து வரவேற்கக்கூடிய மேடை என்று கூறி மனதார பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கருணாநிதி அமைச்சர் சொல்படி நடக்கிறவர் என்பதுதான் நமக்கு தெரியும். காலையில் அவரோடும் நடக்கிறவர் என்கிற உண்மையை இன்னைக்கு அவர் சொல்லிவிட்டு போயிருக்கார். ஆனால் கருணாநிதி ஒரு விஷயத்துல கொடுத்து வச்சவர். அந்த காலத்துல புலவர்கள்லாம் பாட்டு எழுதி ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. ராஜா பரிசு கொடுத்தா கூட சுத்தி இருக்கிற அமைச்சர்லாம் குறைன்னு சொல்லுவானா. ஆனா இன்னைக்கு அமைச்சர்கிட்டயே கொடுக்கிற வாய்ப்பு கருணாநிதிக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே நான் வாழ்த்துகிறோம். இப்பொழுது தொடர்ந்து இந்த நூலின் சிறப்பு பிரதிகளை அமைச்சரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற நண்பர்களை நாம் இப்பொழுது அழைக்கிறோம். முதலில் இந்த சிறப்பு பிரதியை பெற்றுக்கொள்ள சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து திரு காரப்பாக்கம் கணபதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர் திரு விஸ்வநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து திரு ஹரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து